காவாய் கனகத்திரளே போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுக்கு வணக்கம். ஐயா, வகுப்பு அருள் செய்யும் பெருமானே. ஐயா சிவாயம். திருச்சிற்றம்பலம். முப்பொருளின் இயல்பும் ஓரியல்பானுவலாது முறைவு பேராய் செப்பு சிவாகமங்களில் தன் பொருள் பொறுமை பெரு உணர்த்தும் திறம் முன்னூலை ஒப்ப விரியாப்பதனால் சித்தியன் வழிநூலாய் ஒளிர் பிற்காலத்து இப்புவியோர் தெளிந்து மொழிந்த அருள் நந்தி சிவல் இணைத்தாள் போற்றி. அருள் நந்தி சிவல் இணைத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். சிவாயனம் ஐயா. அறுவகை சமயத்தோர்க்கும் அவ்வவர் பொருளாய் வேறாம் புரியது உடைத்தாய் வேத ஆகமங்களின் குறி இறந்து அங்கு அறிவினில் அருளால் மன்னி அம்மையோடு அப்பனாகி செறி ஒழியாது நின்ற இவனடி சென்னி வைப்பாம். சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுக்கு வணக்கம். எல்லாம் வல்ல சிவகாமி அம்மையுடனாகிய அம்பலவான பெருமானது திருவருட் பெருங்கருணையினாலும் அருபான்மை நாயன்மார்களது குருவருளினாலும் கச்சியப்ப முனிவர் அருளி செய்த அந்த பேரூர் புராணத்தை சிந்திப்பதாலும் அருளந்தி சிவாச்சாரியார் அருளி செய்த சிவஞான சித்தியாரை சிந்திக்கக்கூடிய மிகப்பெரிய சிவபுண்ணியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த புண்ணியத்தை கருணையோடு வழங்கியருடைய திருவருளையும் குருவருளையும் போற்றி கேட்டு சிவபுண்ணியம் பெறுகிற தொண்டர்களின் திருவடிகளையும் சிறமேல் கொண்டு மனமொழிமைகளாலே வணங்கி வருகிறேன். நண்பர்களே, சிவஞான சித்தியாரில் மெய்கண்டாரருடைய சிவஞான போதத்தினுடைய 2ஆம் நூற்பாவில் அவையே தானேயாய் இரு வினையின் என்ற சொல்லுக்கு ஏற்ப ஆன்மாக்கள் இரு வினை பயன்களை நுகரும் பொருட்டு இறைவன் உடல் முதலிய கருவிகரணங்களை எந்தெந்த முறையிலே எதிலே இருந்து படைத்து கொடுக்கிறான் என்கிற பகுதியை அருளந்தி சிவாச்சாரியார் அருமையாக காட்டியிருந்தார். அதிலே நமக்கு உயிர்களாகிய நமக்கு இருக்கக்கூடிய அந்த உடம்பில் புரியட்ட காயம் என்று சொல்லக்கூடிய ஒரு உடம்பு எந்த முறையிலே நமக்கு வருகிறது என்பதை கடைசியாக பார்த்தோம். 154வது திருப்பாடல். ஓசை நற்பரிசம் ரூபம் ரதம் கந்தங்கள் என்று பேசு மாத்திரைகள் 5ம் பிறக்கு பூதாதிகத்தில் நேச இந்திரியங்கட்கு நிகழ் அறிவி இதனால் காண்டும் ஆசை சேர் மனாதி தன் மாத்திரை உரியட்டகந்தானே என்று ஆன்மாவிற்கு இந்த உடம்பு முதலியவை கொடுக்கிற பொழுது தன்மாத்திரைகள் எந்த முறையிலே தோன்றும் என்பதை பற்றி 154வது திருப்பாடலிலே அருள்நந்தி சிவாச்சாரியார் ரொம்ப அருமையாக காட்டியிருக்கிறார். தன்மாத்திரைகள் என்று சொல்லக்கூடியவைகள் ஓசை, பரிசம், உருவம், அடுத்து மனம்,
இல்ல சுவை, நாற்றம் என்று சொல்லக்கூடிய 5ம் நுட்பங்கள், தன்மாத்திரை. இவை பூதாதி அகங்காரத்திலே இருந்து தோன்றும். அப்போ ரசோகுணம், தமோகுணம், சாத்திய குணம். அதில சாத்திய குண சம்பந்தமாக இருக்கக்கூடிய நிலையில தோன்றுவது நமக்கு தைசத அகங்காரம் என்று நமக்கு சொல்லப்படும். அதே போல ராசத குணம் சம்பந்தமாக இருப்பது வைகாரி அகங்காரம். தாமத குணம் சம்பந்தமாக ஒரு பூதாதி அகங்காரம். ஆக இந்த தன்மாத்திரைகள், இந்த நுட்பங்கள், பூத நுட்பங்கள் பூதாதி அகங்காரத்திலே இருந்து, அதாவது தாமத குணமுக்கு இருக்கக்கூடிய பூதாதி அகங்காரத்திலே நமக்கு தோன்றும். இவை என்ன செய்யும் என்றால், இந்திரியங்கட்கு நிகழ் அறிவு இதனால் காண்டும். ஒரு பொருள்களை அறிகிற பொழுது அந்த இந்திரியங்களாகிய அந்த அறிகருவிகளுக்கு அதை உணர்வதற்கு ஊக்கம் தருவன இந்த நுட்பமானவை. ஆசை சேர் மனாதி. ஆக உயிர்களுக்கு இச்சையை உள்ளே தோற்றுவிப்பதற்கு மனம், புத்தி, அகங்காரம் இந்த 3ம் தன்மாத்திரைகள் 5ம் ஆகிய 8ம் புரியட்டகம்தான், புரியட்டக உடம்பு என்று நமக்கு சொல்லப்பெறுவது என்பதை சென்ற வகுப்பிலே நாம் சிந்தித்தோம். இனி அதை தொடர்ந்து இந்த தன்மாத்திரைகள் இருப்பதற்கு மூலமாக இருக்கக்கூடிய வகையில பஞ்சபூதங்கள், அவை தோன்றும் முறை, அவற்றின் குணங்கள் ஆகியவற்றை 155வது திருப்பாடலிலே காட்டுகிறார். 156வது திருப்பாடல் இல்லையா? ஆமா. இல்ல 55வது பாடல். சாற்றிய பஞ்ச தன்மாத்திரைகளில் சத்தம் முன்னா தோற்றும் வான், வழி, தீ, நீர், மண் தொடக்கியே ஒன்றுக்கு ஒன்று ஏற்றமாம். அதாவது இதுவரை நமக்கு கூறி வந்த ஒலி முதலிய பூத நுட்பங்கள் 5லே இருந்து விண், ஆகாயம், வழி, காற்று, தீ, நெருப்பு, நீர் தெரியும் உங்களுக்கு, மண், இந்த 5 பூதங்கள் அந்த ஒலி முதலாக சொல்லக்கூடியவைகளிலே இருந்து தோன்றும். வானத்துல பாத்தீங்கன்னா அதுல ஒலி, அதன் பிறகு காற்றுக்கு ஊறு, கண்ணுக்கு உரு, அடுத்து நாக்குக்கு சுவை, மூக்குக்கு நாற்றம். இந்த 5ம் இயல்பா நமக்கு தெரிவதுதான். இந்த முறையில இந்த சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றத்திலே இருந்து சாற்றிய, இதுவரைக்கும் நாம் படித்து வந்த மாதிரி இல்லையா? ஆசிரியர் காட்டியார் இல்ல. பஞ்ச தன்மாத்திரைகளில் அந்த வானத்துக்கு ஒலி, காற்றுக்கு ஊறு, நெருப்புக்கு உரு, நீருக்கு சுவை, மண்ணுக்கு நாற்றம். அந்த தன்மாத்திரைகளில் சப்தம் முன்னா தோற்றும் வான். அப்ப அதிலே இருந்து நமக்கு, அந்த ஒலியிலே இருந்து வான் பூதம், இப்படியாக நமக்கு அதன் நிலை வளரும். அப்படி வருகின்ற அந்த தொடர்ச்சியில ஒன்றுக்கு ஒன்று ஏற்றமாம், ஒண்ணுக்கொண்ணு மிகுதியாக இருக்கும். இது ஓசை ஆதி இரும் குணம் இயைந்து நிற்கும்.
அப்படி ஒலி முதலிய பெருங்குணங்கள் பொருந்தி நிற்கும் பருப்பொருளாக காணக்கூடிய ஐம்பெரும் பூதங்களும் குணங்களும் உடலும் உயிரும் போல பிரிப்பின்றி அவை இயைந்து நிற்கும் என்று இந்த பாடல்ல காட்டுகிறார். அதிலே இந்த பூதங்கள் என்பதை மூன்றா பிரித்து காட்டினார்கள். ஒன்று அகப்பூதம், அடுத்து அகப்புற பூதம், அடுத்து புறப்பூதம். ஆக பூதங்கள் நமக்கு மூன்று வகையாக நமக்கு பிரித்து காட்டுகிறார்கள். அதிலே மூன்று வகையில அகப்பூதம் அது நுண்ணிய ஐம்பெரும் பூதம். இது அறிபொறிகள் வழியாக ஐம்புலன்கள் உயிர்களை அனுபவிக்குமாறு ஐம்பொறிக்கும் நிலைக்களமாய் நுண் வடிவாக இருக்கக்கூடிய உட்பூதங்கள். அடுத்து அகப்புற பூதங்கள் உடலின் உள்ளும் புறமுமாயிருக்கும் ஐம்பெரும் பூதங்கள். இப்படியாக நமக்கு அந்த பூதம் மூன்றாக சொல்லப்படுவது. அதுல முதல்ல சொல்லப்படுவது ஞானேந்திரியங்கள், மெய்வாய் கண் செவி மூக்கு. அதுல வரக்கூடிய ஐந்து புலன்கள், சுவை ஒளி உருவாசை நாற்றம். ஆன்மாக்கள் அனுபவிக்கும்படி ஆகாயத்திலே இருந்து செவியிலும், காற்றிலே இருந்து உடம்பிலேயும், நெருப்பிலே இருந்து கண்ணும், நீரிலே இருந்து நாவும், அடுத்து மண்ணிலே இருந்து நாசியும். அந்த இந்திரியங்களுக்கு ஆதாரமாக சூக்கும வடிவமாக உட்பூதங்களாக நிற்கும். இது உள்ள இருக்கக்கூடியவைகள். இனி அடுத்து அவை அகப்புற பூதங்கள். அந்த அகப்புற பூதங்கள்ல பார்த்தால் உடம்புக்குள்ளேயும் வெளியிலேயும் இருக்கிற தூல பூதங்கள் என்று சொல்லப்படுவது. அந்த உடலுக்குள்ளேயும் புறம்பாகவும் இருக்கக்கூடிய ஐம்பெரும் பூதங்கள். அது நம்முடைய உடம்புக்குள்ள எலும்பு, தசை இவையெல்லாம் மண் என்று சொல்லப்படும். இனி அடுத்து ரத்தம் இருக்கிறது, வியர்வை இருக்கிறது. இவையெல்லாம் நீர் அந்த பூதத்தின் தன்மையாக சொல்லப்படுகிறது. நாம் சாப்பிடுகிற உணவு, அந்த உணவை உடலில் அழிக்கச் செய்வது அது நெருப்புல இருந்து வருவது. எனவே உடல்ல ஒலி, தூக்கம் இவையெல்லாம் உண்டாக்குவது நெருப்பு என்கிற பூதத்திலே இருந்து. இனி உடலிலே இயக்கக்கூடிய 10 வகையான காற்று ரசவாயுக்கள் நம்முடைய உடம்பிலே இருக்கின்றன. அந்த 10 வாயுக்களும் காற்று என்று சொல்லப்படும். அது இருதயம் முதலாக எல்லா இடங்களிலேயும் வாய் முதலிய துளைகளில் 10 வகை காற்றுகளும் இயங்க இடம் கொடுத்திருப்பது விண். இப்படி ஒலியாயிருந்து விண்ணும், ஊரிலே இருந்து ஊற்றிலே இருந்து காற்றும், மெய்யிலே இருந்து நெருப்பும், சுவையிலே இருந்து நீரும், நாற்றத்திலே இருந்து மண்ணும் தோன்றும். நாற்றமாகிய தன்மாத்திரையிலே இருந்து மண் தத்துவம் தோன்றும். இப்படி அந்தந்த தன்மாத்திரைகளே இருந்து அவை தோன்றும் என்று நாம் பார்க்கிறோம். அதிலே தோன்றுகிற முறையில் அந்த சுத்த தன்மாத்திரையில ஒலியில ஆகாயம், அடுத்து ஊரு தன்மாத்திரையிலே இருந்து வாயு, உருவத்தன் மாத்திரையிலே இருந்து நெருப்பு, அடுத்து சுவை தன்மாத்திரையிலே இருந்து நீர், நாற்றத்தன் மாத்திரையிலே இருந்து மண். இப்படி ஒன்றுக்கொன்று அவை தோன்றும்.
அதிலே ஆகாயத்திலே இருந்து வாயு, வாயுவிலே இருந்து நெருப்பு, நெருப்பிலே இருந்து நீர், நீரிலே இருந்து நிலம், இப்படி ஒன்றுக்கொன்று இதிலே இருந்தே தோன்றும் என்று சொல்லுகிறார்கள் மாயாவாதிகள். வானத்திலே இருந்து காற்று, காற்றுல இருந்து நெருப்பு, நெருப்புல இருந்து நீர், நீர்ல இருந்து நிலம். இது மாயாவாதிகளுடைய கொள்கை. ஆனால் சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுகிறது? அந்தந்த தன்மாத்திரையிலே இருந்து அந்த பூதம் தோன்றும் என்று இந்த இடத்தை கொஞ்சம் நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே ஏன் ஒன்றிலே இருந்து ஒன்று தோன்றாது என்று பார்த்தால், இந்த ஆகாய குணம் இருக்கிறதே, அது சத்தம், ஒலி என்ற குணம் மட்டும்தான் இருக்கும் ஆகாயத்துல. கீழே காற்றுக்கு வந்தால் அது சப்தமும் பரிசமும் 2 குணம் ஆயிரும். அப்ப ஒரு குணம் இருக்கிறதுல இருந்து 2 குணம் இருக்கக்கூடிய பூதம் என்ன ஆகாது? தோன்றாது. இனி 2 குணம் இருக்கிற காற்றிலே இருந்து 3 குணம் இருக்கிற நெருப்பு, அது தோன்றாது. இப்படி அந்த வாயு 3 குணம் இருக்கக்கூடிய நெருப்பு, அது தோன்றாது. 4 குணம் உள்ளது நமக்கு நீர், அதுல தோன்றாது. 5 குணம் உள்ளது நிலம். இது அருமையா மணிவாசக பெருமான் திருவாசகத்துல பாரிடை ஐந்தாய் பரந்தாய் போற்றி, நிலம் என்கிற தத்துவத்தில் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த 5 தன்மை இருக்கும். நீர்ல 4, நெருப்புல 3, காற்றுல 2, ஆகாயத்துல 1. இது அருமையா நம்முடைய தோத்திர நூல்ல பாரிடை ஐந்தாய் பரந்தாய் போற்றி, நீரிடை 4ஆய் நிகழ்ந்தாய் போற்றி, தீயிடை 3ஆய் திகழ்ந்தாய் போற்றி, வழியிடை 2ஆய் மகிழ்ந்தாய் போற்றி, வெளியிடை 1ஆய் விளைந்தாய் போற்றி என்று மணிவாசக பெருமான் காட்டுவதை பார்க்கிறோம். அதுல இந்த திருப்பாடல்ல ஒன்றுக்கு ஒன்று ஏற்றமாம் ஓசை ஆதி என்று இந்த பாடல்ல வருகிறது. அப்ப ஒன்றுக்கொன்று ஏற்றம் என்று சொன்னால், ஆகாயத்துல சத்தம் என்ற ஒரு குணம் இருக்கிறது. இனி ஆகாயத்துல இருந்து காற்றுக்கு ஏற்றம் எப்படி வருகிறது? ஆகாயத்துல இருக்கக்கூடிய அந்த பூதத்திற்கு இருக்கிற சத்தமும், அதன் பிறகு அடுத்ததாக இருக்கக்கூடிய நெருப்புக்கு பரிசமும் 2 குணங்கள் ஆயிற்று. இனி நெருப்புக்கு வந்தால் அந்த சத்தம், பரிசம், உருவம் 3 ஆயிடுச்சு. அடுத்து நீருக்கு வந்தால் அது ரதம், உருவம், பரிசம், கந்தம். மண்ணுக்கு வந்தால் இந்த நாளோட 1 சேர்த்துனா போதும், அது கந்தம். கந்தம் என்பது மனம், ரதம் என்பது சுவை. இப்படி 5. அப்ப நிலத்துல 5, நீர்ல 4, நெருப்புல 3, காட்டுல 2, 1. அப்ப நாம அந்தந்த தன்மாத்திரையிலே இருந்து அவை தோன்றும். அப்ப ஆகாயம், ஒலி. அப்ப ஒரு தன்மாத்திரையில இருந்து ஒரு பூதம் தோன்றும்ங்கிறீங்களே, அதுல ஆகாயம் நீங்களா ஒன்றுக்கொன்று ஏற்றமா வருகிறதே, அப்ப என்ன பொருள் செய்வது என்று பார்த்தால், இந்த வாயு, நெருப்பு, நீர், நிலம், இதுல சாதாரண குணம்னு ஒன்று, அசாதாரண குணம் என்கிற ஒன்று. எந்தெந்த தன்மாத்திரையிலே இருந்து எந்த பூதம் தோன்றுகிறதோ அவையெல்லாம்
அந்த பூதத்திற்கு சாதாரண அசாதாரண குணம். ஏனையவை எல்லாம் சாதாரண குணம். அப்ப இதிலே பார்த்தால் நமக்கு நிலம் இருக்கிறது. இந்த நிலத்தில 5 குணம், அடுத்து நீர், இப்படி ஒன்னொன்னா நமக்கு வருகிறது. அப்படி வருகிற முறையில காற்றுக்கு 2, ஒன்று சப்தம், இன்னொன்று ஸ்பரிசம். 2 இருக்கு இல்லையா காற்றுக்கு? இந்த 2ல சப்தம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலை, அதில் ஸ்பரிசம் என்பது அசாதாரண குணம், சப்தம் என்பது சாதாரண குணம். சத்தம் எந்த பூதத்துக்குரியது? ஆகாயத்துக்குரியது. ஸ்பரிசம் எதற்குரியது? காற்றுக்குரியது. அப்ப காற்றுக்கு இருக்கக்கூடியது அது அசாதாரண குணம், அது ஸ்பரிசம். ஆகாயத்துக்கு இருப்பது கூட சேர்ந்தா சாதாரண குணம். அதுல இருந்து நேரா நிலத்துக்கு வருவோம். நிலம் என்ன? மனம். மனதுல நாற்றத்துல இருந்து நமக்கு மண் தத்துவம். ஏனைய 4ம் சாதாரண குணம். இந்த மண்ணுக்கு இருக்கிற நாற்றம் சிறப்பு குணம், அசாதாரண குணம். இப்படியாக இந்த சூக்கும பஞ்சபூதங்களோடு இவை பிரிப்பின்றி கலந்து நிற்கும் என்பதை இந்த திருப்பாடல்ல ரொம்ப அருமையாக காட்டியிருக்கிறார்கள். ரொம்ப பொறுமையா இந்த பாடலை சிந்திக்கிற பொழுதுதான் அந்த ஆகாயம் என்பது சத்தத்திலேயும், அடுத்து ஸ்பரிசத்திலே இருந்து காற்றும், அடுத்து உருவத்திலே இருந்து நெருப்பும், நாற்றத்திலே இருந்து இல்ல சுவையிலே இருந்து நமக்கு நீரும், நாற்றத்திலே இருந்து மண்ணும் தோன்றும் என்பதை நாம் அறிய முடியும். ஆக 5 பெரும் பூதங்கள், அவை 3ஆக காட்டினார்கள். அகப்பூதம், அகப்புற பூதம், புறப்பூதம் என்று சொல்லக்கூடியவைகள். இப்படியாக நமக்கு இந்த நிலையில சப்தம் முதலாக, சத்தம் என்பது ஓசை, தன்மாத்திரைகள் மேலிருந்து வந்தீங்கன்னா ஓசை, ஊறு, உரு, சுவை, நாற்றம், ஆகாயம், காற்று, நெருப்பு, நீரு, மண்ணு. இதுக்குரிய தன்மாத்திரை ஆகாயத்துக்கு ஒலி, காற்றுக்கு ஊறு, நெருப்புக்கு உரு, அடுத்து நீருக்கு சுவை, மண்ணுக்கு நாற்றம். இந்த 5ம் இப்படி ஒன்றுக்கொன்று ஏற்றம். ஆகாயத்துல 1 இருக்கும், வாயுவுல 2 இருக்கும், நெருப்புல 3 இருக்கும், காற்றுல 4, மண்ணுல 5. அதுல பொதுவாய் இருப்பது அது நமக்கு சாதாரண குணம், இன்னொன்று அசாதாரண குணம் என்று நமக்கு வைத்தார்கள். ஆனா மாயாவாதி என்பவர் இந்த பூதங்கள் தோன்றுவதில வானத்தில இருந்து காற்று, காற்றுல இருந்து நெருப்பு, நெருப்புல இருந்து நீர், நீர்ல இருந்து மண் என்று சொன்னார்கள். அப்ப நமக்கு என்ன அதுல ஐயம் வருகிறது என்றால், ஒலி என்கிற தன்மாத்திரையில இருந்து ஆகாயம் தோன்றுகிறது. இனி காற்றுக்கு வருகிற பொழுது ஒலியுடைய குணமும், அடுத்ததா ஸ்பரிசம் 2ம் சேருது. இப்போ ஒரு குணமரத்துல இருந்து 2 குணம் இருக்கிற தத்துவம் தோன்றாது. எனவே அது நமக்கு மாயாவாதிகள் கூறுகிற கருத்து பொருத்தமுடையதாக இல்லை என்று நமக்கு காட்டுகிறார்கள். இப்படி அகப்புற பூதம், புறப்பூதம், பூதம், இப்படி அதுல அந்த அகப்புற பூதங்களும் புறப்பூதங்களும் குணங்களை மிகவும் தூலமாக பொருந்தி ஒன்றுக்கொன்று பிரிப்பின்றி நிற்கும். விடய பூத அங்கம், நல்லா சொன்னார் பாருங்க. விடய பூதம் அங்கம், அங்கம்னா உடம்பு, அங்காங்கி பாவம், உடலும் உயிரும் எப்படி பிரிப்பில்லாமல் இருக்கிறதோ
அது போல இருக்கும் என்று இந்த பாடல் ரொம்ப அருமையாக காட்டியிருப்பதை நாம் பார்க்கிறோம். இனி பூதங்களின் குணமும் அதனுடைய தொழிலும். இந்த பாட்டு என்ன காட்டினார்? பஞ்சபூதங்கள் தோன்றுகிற முறை அந்தந்த தன்மாத்திரையில இருந்து அந்தந்த பூதம் தோன்றும். அவற்றினுடைய அந்த குணங்கள் அவை நமக்கு உடம்புல எப்படி எப்படி இருக்கும் அது என்பதை பார்த்தோம். இனி அடுத்து 56வது திருப்பாடல்ல பூதங்களின் குணமும் தொழிலும் காட்டுகிறார். ரொம்ப அருமையான பகுதிங்க. 5 பூதங்கள் கீழிருந்து போனா நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். மேலிருந்து வந்தீங்கன்னா ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், நிலம். இந்த 5 ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். அதில 156வது பாடல் காட்டுங்க. அந்த 56வது திருப்பாடல்ல இறந்திரமாகி வான் இடம் கொடுத்திடும். வான் தான் பூதங்களுள்ள ஆகாயம் என்று சொல்லக்கூடிய பகுதி. 156வது பாடல் காட்டுங்க. வான் தான் ஐம்பெரும் பூதங்கள்ல வான் என்று சொல்லப்படுவது விண். அந்த விண்ணினுடைய குணம் இரந்தரமாகி, ரந்தரம்னா வெட்ட வெளின்னு பேர். வெட்ட வெளியா இருப்பது ரந்தரம். அந்த ரந்தரமாய் வெளியாகி வெட்ட வெளியாக இருக்கும். வான் தான் இடம் கொடுக்கும். அப்ப ஐம்பெரும் பூதங்களில விண்ணுடைய குணம் பெருவழியாக பெருவழியாக இருப்பது. அப்படி பெருவழியாக இருக்கிறது மட்டுமல்லாமல் இடம் கொடுத்திடும். அந்த இடம் கொடுத்திடும் என்றால் அதன் தொழில் ஏனைய பூதங்கள் தங்குவதற்கு இடம் கொடுத்தல். பூதத்தின் குணம் என்ன? பெருவழி. அதனுடைய தொழில் என்ன? ஏனையவைகள் தங்குவதற்கு இடம் கொடுத்தல். இனி அடுத்து சலித்து பறந்து அவை திரட்டும் கால். கால்னா காற்று. இந்த காற்றின் குணம் எல்லா பக்கங்களிலும் காற்று போய். இது முந்தைய பாடத்தை சரியா காமிச்சீங்க. அப்படியே காமிச்சு சரியான பகுதி. இதேதான். ஆக பறந்து பாருங்க. வான் இறந்திரமாகி. வான் இறந்திரம்னா பெருவழி, பெரிய வெட்ட வழி. அப்ப வெட்ட வழியாக இருப்பது அதனுடைய குணம், அதனுடைய தொழில். எல்லாமும் தங்குவதற்கு இடம் கொடுப்பது. இடம் கொடுத்திடும். சலித்து பறந்து அவை திரட்டும் கால். கால்னா காற்று. காற்றினுடைய குணம் எல்லா இடங்களிலும் இயங்குவதை. அதன் தொழில் பறந்து அவற்றை திரட்டுதல். இனி அடுத்து நெருப்பு. தீ சுட்டு ஒன்று வித்தல் பண்ணும். இந்த நெருப்பின் குணம் என்ன? அது எல்லாருக்கும் தெரியும். சுற்றோம் இல்லையா? சுட்டு அதன் தொழில் ஒன்று வைத்துடும். நீங்க நெருப்ப கையில தொட்டா கையில சுடும். எந்த பொருளை நெருப்பிடத்துல போடுகிறீர்களோ அந்த பொருள் நெருப்பு மயமாக ஆகிவிடும். ஏனைய பூதம் அப்படி இல்லை. அப்ப நெருப்பு என்ன வேணும்? சுடும். பிறகு அதையெல்லாம் ஒன்று வைக்கும். நிரந்தரம் குளிர்ந்து நின்று பதம் செய்யும் நீர். தண்ணி என்ன பண்ணும்னா, ஆமா, அது என்ன செய்யும்? நிரந்தரம் குளிர்ந்து நின்று பதம் செய்யும். தண்ணி ஆற்றொழுக்க போய்கொண்டே இருக்கும். அதனுடைய தொழில் பதம் செய்தல்.
எளிமையா சொல்லலாம். பாத்தீங்கன்னா, பூ கட்டுறதுக்கு நாறு, வாழை நார் குடுப்பாங்க. அந்த வாழை நாரு காய்ந்து போனால் முறிஞ்சிரும். கொஞ்சம் அப்படி தண்ணி தொட்டு இப்படி இழுத்தீங்கன்னு வைங்க, அது அ அறுந்து போகாத அளவுக்கு வலிமையுடையதா எப்படி பதம் பண்ணது பாத்தீங்களா? நீரினுடைய வேலை. நிரந்தரம் குளிர்ந்து நின்று பதம் செய்யும் நீர். மண் தானும் அடுத்து மண். உரந்தரும் கடினமாகி தரித்திடும். மண்ணினுடைய குணம் நல்ல வலிமையாகி கடினமாக இருக்கும். அப்ப வலி தருவதற்கு ஏற்ப உரம்னா வலிமை. அது கடினமாக இருக்கும். உரந்தரு கடினமாகி தரித்திடும். எதையும் தாங்கும். அது நிலத்துக்கு இருக்கிறது இல்லையா? அகழ்வாரை தாங்கும் நிலம் என்று வள்ளுவர் தாங்குவதை காட்டுவார். இப்படியாக உணர்ந்து கொள்ளே. இந்த பூதங்களுக்கு இருக்கிற குணமும் தொழிலும். முதல் வரியில பாருங்க வான், 2வது வரியில பாருங்க காற்று, கால், அதுலயே பக்கத்துல தீ, 3வது வரியில பாருங்க நீர், பக்கத்துல மண். 5 பூதங்களையும் அருமையாக நமக்கு ஆசிரியர் காட்டியிருக்கிறார். எனவே ஐம்பெரும் பூதங்கள்ல வான் அதனுடைய குணம் பெருவழியாக இருப்பது. அதனுடைய தொழில் எல்லாம் தங்குவதற்கு இடம் கொடுத்தல். காற்று எங்கும் இயங்குவது. அதன் தொழில் பறந்து அவற்றை திரட்டுவது. தீ அதனுடைய குணம் சுடுதல். அதன் தொழில் ஒன்றுவித்தல். நீரின் குணம் இடைவிடாது விழுதல். அதன் தொழில் பதம் செய்தல். மண்ணின் குணம் கடினமாக இருத்தல். எதையும் தாங்கி நிற்றல். இதை உணர்ந்து கொள்ளே. ஆசிரியர் ஆசீர்வாதம் பண்றார். இதை நீ உணர்வாயாக. எவ்வளவு பெரியவங்கள் சொன்னா அது உணர்வதற்கு அது வாய்ப்பாக இருக்கும். அப்படியாக இதை உணர்ந்து கொள்ளே என்று 56வது திருப்பாடலில காட்டுகிறார். ஆமா. அடுத்து 157வது பாடல்ல இந்த 5 பூதங்களினுடைய வடிவம். அந்த பூதங்களுக்கு என்று ஒரு வண்ணம் உள்ளது. அந்த பூதங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பீஜ எழுத்து அவையை பற்றி 157வது பாடல்ல காட்டுகிறார். மண், புனல், அனல், கால், வான். சரியா போச்சு. கீழே இருந்து போனா நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். சொல்ல அப்படியே பாருங்க. மண், புனல், அனல், கால், வான். இவைகளினுடைய நிறம், இவைகளினுடைய வடிவம், இவைகளினுடைய பீஜ எழுத்து பாருங்க. முதல்ல இருப்பது நமக்கு மண். மண்ணுடைய அந்த வடிவம் நாற்கோணம். ஆக மண், புனல், அனல், கால், வான், பால் வடிவே மண்ணுக்கு நாற்கோணமாகும். நீருக்கு தன்பிறை 3 தன்பிறை. இது புனலுக்கு. அனல் 3 கோணம். காலுக்கு அறுகோணம். வானுக்கு வட்டம். பென்சில் இருந்தா, புத்தகம் இருந்தா நேருக்கு நேர் பார்த்து விடலாம். அப்ப மண்ணுக்கு வடிவம் நாற்கோணம். அடுத்து நீருக்கு வடிவம் 2 கோணம், இருகோணம். இந்த நிலா பாத்தீங்கன்னா 2 முனைதான் இருக்கும். பிறைச்சந்திர வடிவம்னு பேர். 2 முனைதான் இருக்கும். நீங்க 3ஆம் நாள் பிறைய பாருங்க, 2 முனை. பௌர்ணமி அன்னைக்கு எத்தனை முனை இருக்கும்? வட்டம் தான் இருக்கும், ஒண்ணு இருக்காது. அதனால
நீருக்கு பிறைச்சந்திரன் 2 கோணம், நெருப்புக்கு 3 கோணம், காற்றுக்கு அறுகோணம், ஆகாயத்திற்கு வட்டம். அதனுடைய வண்ணம் வன் பொன்மை, ஆகாயத்துக்கு பொன்மை நிறம். அருமையா காட்டினார். பொன்மை. அடுத்து ஆமா இல்ல, மண்ணுக்கு எடுத்தா வன் பொன்மை, மண்ணுக்கு மண்ணுக்கு பொன்மை, பொன்மை நிறம். அடுத்து நிலம், நிலத்துக்கு தான் பொன்மை. நீர், புனல், நீரினுடைய அந்த பூதத்திற்கு இருக்கிற தன்மை வெண்மை. அடுத்து நெருப்பு, செம்மை, காற்று, கருப்பு, ஆகாயம், தூமம். அப்ப பொன்மை, வெண்மை, செம்மை, கருமை, தூமம். இது நிலத்துக்கு பொன்மை, நீருக்கு வெண்மை, நெருப்புக்கு செம்மை, காற்றுக்கு கருப்பு, ஆகாயத்திற்கு வண்ணம் தூப வடிவம். அது புகை வடிவம் ஆகும். அதில எழுத்து எண் தரும் எழுத்துத்தானும் ல வ ர ய அ ஆமே. மண்ணுக்கு லா, நிலத்துக்கு லா, நீருக்கு வா, நெருப்புக்கு ரா, காற்றுக்கு யா, ஆகாயத்துக்கு ஹா. அது ஆ என்ற சொல்லால நமக்கு அருமையாக காட்டியிருக்கிறார்கள். ஆக இந்த திருப்பாடலிலே அந்தந்த நிலத்திற்கு இருக்கக்கூடிய கோணங்கள், அதனுடைய வண்ணம், அதனுடைய பீஜ எழுத்து, இந்த 3ஐயும் 57வது திருப்பாடல்ல காட்டுகிறார். இப்ப மண்ணுக்கு வடிவம் நாற்கோணம், நிறம் பொன்மை, எழுத்து ல, நீருக்கு வடிவம் இருகோணம், நிறம் வெண்மை, அதற்கு எழுத்து வா, தீயிக்கு வடிவம் முக்கோணம், அதனுடைய நிறம் செம்மை, அதனுடைய எழுத்து ரா, காற்றுக்கு வடிவம் அறுகோணம், அதனுடைய நிறம் கருமை, அதனுடைய பீஜ எழுத்து யா, விண்ணுக்கு வடிவம் வட்டம், அதனுடைய நிறம் தூமம், அதாவது புகை வடிவம், எழுத்து ஆ என்று இந்த அமைப்புல இந்த பூதங்களினுடைய வடிவமும், அதனுடைய நிறமும், அதனுடைய பீஜ எழுத்துக்களும் உள்ளது என்பதை மேல் பாடல் இருக்கிற கடைசி வரி எடுத்துக்கங்க. உணர்ந்து கொள்ளே. அருமையான பகுதி. இனி அடுத்தது அந்த பூதங்களுக்கு இருக்கக்கூடிய குறி, அதாவது ஆயுதங்கள், குறியீடு, அதை அதற்கு இருக்கிற அதிதெய்வங்கள், அது 158வது பாடல்ல காட்டுகிறார். குறிகள் 158வது பாடல் காட்டுங்க. குறிகள் வச்சிரத்தினோடு கோகனந்தம் ஸ்வத்தி அருபுள்ளி அமுதவிந்து. அப்ப குறி எடுத்துட்டா நமக்கு சொல்லப்படுபவைகள்ல மேல வந்து சொல்லும் போது நமக்கு மண் தொடங்கினாரா, 156வது பாட்டுல தான் வான் முதலா சொன்னார். நமக்கு 57வது பாட்டுல என்ன சொன்னார்? மண் சொன்னார். இப்ப அந்த மண் அப்படியே வச்சுக்கங்க. நிலத்துக்கு வச்சிரம். அடுத்து நீர், அந்த நீருக்கு அதுக்கு மேல இருப்பது கோகனதம், அது நீருக்கு தாமரை. அடுத்து நெருப்பு, நெருப்புக்கு ஸ்வத்தி, அதுக்கு மேல இருக்கக்கூடியது அந்த
இருதலை மேல், அதன் பிறகு காற்று, அது அருபுள்ளி, ஆகாயம் அமுதம், வச்சிரம், கோகனதம், சொத்தி, அருபுள்ளி, அமுதவெந்து. அது அப்படியே ஒன்னொன்னா பொருத்திட்டு வந்தீங்கன்னா, நிலத்துக்கு வச்சிரம், நீருக்கு கோகனதம், நெருப்புக்கு சொத்தி, காற்றுக்கு அருளி, ஆகாயத்திற்கு அமுதம், அமுத வித்து. இப்படியா அதற்கு இருக்கக்கூடிய அந்த அடையாளம். இப்ப வஜ்ராதயம், தாமரை, கோகனதம், தாமரை, அடுத்து இருதலை மேழி, அதன் பிறகு அருபுள்ளி, அமிர்த விந்து. இனி அதி தெய்வம் அயன், நிலத்துக்கு அயன், நீருக்கு மால், ஆதி செறி புகழ் ஈசனொடு, ஈசன் நெருப்பு, சதா ஈசனொடு, செறி புகழ் ஈசனொடு, சதாசிவம் பூத தெய்வம். ஆமா, அப்ப கீழ இருந்து போனீங்கன்னா, நிலத்துக்கு யார் என்றால் அயன், நீருக்கு மால், நெருப்புக்கு உருத்திரன், நெருப்புக்கு உருத்திரன், காற்றுக்கு மகேசன், ஆகாயத்திற்கு சதாசிவன். இப்படியாக அந்தந்த தெய்வங்கள் நமக்கு சொல்லப்படுகின்றன. அயன் மால் ஆதி செறி புகழ் ஈசனோடு சதாசிவம். இப்படி அந்த 5 பேர். இவை பூத தெய்வம் நெறிதரு கலையை இதற்கு நிகழ்த்துவர் இந்த நீர்மை. இந்த முறையில கலை 5ம், மந்திரம், அத்துவாக்கள் இவையெல்லாம் நிற்கும் முறையில நிவர்த்திகளை முதலாக பஞ்ச கலைகளுக்கும் இவை அதிதெய்வம். அதில் நிலம் என்று வருகிற பொழுது நிவர்த்திகளை, நீர் என்று வருகிற பொழுது பிரதிஷ்டாகலை, நெருப்பு வித்யாகலை, காற்று சாந்திகளை, ஆகாயம் சாந்தி அதீத கலை. இப்படி இந்த 5க்கும் நெறிதரு கலை 5ற்கும் நிகழ்த்துவர் இந்த நீர்மை. இந்த அடையாளம் எப்படி இருக்கிறதோ, அந்த அடையாளத்துக்கு ஏற்ப அதிதெய்வம் எப்படியோ, அதுபோல சாந்தி அதீதகளை, சாந்திகளை, வித்யாகலை, பிரதிஷ்டாகலை, நிவர்த்திகளை. நிவர்த்திகளை என்பது நிலம் முதலா, சாந்தி அதீதகலை என்பது வானம் ஈராக சொல்லப்படுவது. இந்த முறையில புறப்பூதங்கள், அதனுடைய குறி, அதனுடைய அதிதெய்வம், அந்தந்த கலைகள் எப்படி அதனோடு இருக்கும், இந்த முறையில என்று 158வது பாடலிலே காட்டினார். 159வது பாடல்ல தத்துவங்களினுடைய தொகை, அதனுடைய இயல்பு என்பதை அருமையா காட்டுகிறார். சுத்த தத்துவங்கள் என்று முன்னமே சொன்ன 5ம், சுத்த தத்துவம் அதாவது தூமாயையிலே இருந்து, மாயை, சுத்த மாயை, அசுத்த மாயை 2 பார்த்தோம். அந்த சுத்த மாயைக்கு தமிழ்ல தூமாயை என்று பெயர். அந்த சுத்த மாயையிலே இருந்து தோன்றியவை சுத்த தத்துவங்கள். தூமாயையில தோன்றிய சுத்த தத்துவங்கள் 5. முன்னமே சொன்ன 5ம் அவையாவன சிவம், சக்தி, அடுத்து சாதாக்கியம், ஈஸ்வரம், சுத்தகத்தை. இத்தகைமையினில் இயம்பும் 31ம் ஆக இவை. இனி 31 தத்துவம் அசுத்த மாயையிலே தோன்றியது. அது தூய்தல் அல்லாத மாயை.
அப்ப தூய்தல் அல்லாத மாயையில தோன்றியது நமக்கு 31. தூமாயையிலே இருந்து தோன்றியது 5. ஆக தத்துவம் 36. மாயை என்பது சுத்தமாயை என்றும் அஸ்துமாயை என்று 2. அதுல சுத்த மாயையில இருந்து தோன்றிய தத்துவங்கள் சுத்த தத்துவங்கள். அசுத்த மாயையில இருந்து தோன்றியவர்கள் அந்த அதற்குரிய தத்துவங்கள் 30, 31 மன்னிக்கவும். சுத்த தத்துவம் 5. ஆக தத்துவம் 36. இப்படி 36. இதில் சைதன்யங்கள் 5. சைதன்யம் என்ற சொல்லுக்கு அறிவு என்று பொருள். அப்ப சுத்த மாயையிலே இருந்து தோன்றியவைகள் அறிவற்றவ ஆனாலும் கூட சிவபெருமான் எடுக்கக்கூடிய வடிவமாக இருப்பதால் அது அறிவு. 5 தத்துவங்களும் சித்து என்று சொல்லப்படும். தத்துவம் 36. சைதன்யங்கள் 5. அது அறிவற்றவைதான். ஆனாலும் கூட சிவபெருமானே எடுக்கும் வடிவமாக இருக்கிறது. அந்த காரணத்தினாலே அது சித்து என்று சொல்லப்படும். அடுத்து இந்த உயிர் இருக்குது பாருங்க, அது சார்ந்ததன் வண்ணமாக இருக்கும். அது அறிவுடையதோடு சேர்ந்து அறிவுடையதாகவும் அறிவில்லாதோடு சேர்ந்து அறிவில்லாதவும் இருக்கும். அதனால் இது சித்தா அசித்தா என்றால் சதசத்து என்று நமக்கு சொல்லப்படும். அதனால் இவற்றை சித்த சித்து என்று சொல்லுவார்கள். எனவே இந்த புருடன் என்று சொல்லக்கூடிய நிலையில அது அறிவுள்ளதும் இல்லதுமான சித்து சத்து எனப்படும். அப்ப அது புருடன் ஒண்ணாய் போச்சு. அப்போ 5 சுத்த தத்துவங்கள்ல அது அறிவுடையது சித்து. ஆன்மா சித்த சித்து. 5 1 6. 36ல 6 போட்டா ஏனையவை 30. 30 தத்துவங்களும் அசத்து. தத்துவங்கள் தொகை எத்தனை? சுத்த மாயையிலே தோன்றிய சுத்த தத்துவங்கள் 5. அதன் பிறகு அசுத்த மாயையிலே தோன்றியவைகளாக சொல்லப்படுபவைகள் 31. ஆக இத்தகைமையினில் இயம்பும் இவை இல்ல தத்துவம் 36. அதில் எல்லா அறிவற்றவையானாலும் சுத்த தத்துவங்கள்ல தோன்றிய சுத்த தத்துவங்கள் 5. சுத்த மாயையிலே தோன்றிய சுத்த தத்துவங்கள் 5 அது சித்து. இனி உயிர் சார்ந்ததன் வண்ணமாகும். சித்தோடு சேர்ந்தா சித்து, அசித்தோடு சேர்ந்தா அசித்து. அது சித்த சித்து என்று சொல்லப்படும். அது என்னாச்சு? புரியட்டகாயம். அது நமக்கு சொல்லக்கூடியதுல இல்ல புரியட்டகாயம் இல்ல. அதாவது இந்த ஆன்மா புருடன். காலம் நியதி கலை வித்தை அராகம் 5 சேர்ந்தா புருடன். அந்த புருடனாக இருக்கிற ஆன்மா சித்த சத்து. அடுத்து 5 தத்துவங்களும் சுத்த மாயில தோன்றியது சித்து. சித்து 1, சித்த சித்து 1. ஏனைய 30ம் அசத்து, அறிவற்றன. இப்ப உயிர் அறிவுடைய பொருளோடு சேர்ந்து அறிவுடையது, அறிவில்லாத பொருளோடு சேர்ந்து அறிவில்லாதது. அதனால உயிருக்கு என்ன பெயர்? சித்த சித்து. சிவதத்துவ 5ம் சித்து, அறிவுடையது. அது அறிவில்லாம இருந்தாலும் சிவபெருமானே அந்த வடிவமாக வருவதால் அது சித்து. அப்ப சித்துல அறிவுடையதுல 5. அறிவுடையதும் அறிவில்லாததும் சித்தர் சித்து 1. 5 1 6. இனி அறிவில்லாதது 30. ஆக 30ம்
அசித்தே செப்பின் தத்துவம் 36ஆம் சைதன்யங்கள் 5 சித்த சித்து ஆன்மா 1. அப்ப 5 1 6 36ல 6 போனா 30 எஞ்சி இருப்பது 30. அசித்தே செப்பின் அந்த 30 தத்துவங்களும் அறிவற்றனவாக உள்ளது. அது அசித்தாம் என்று இந்த பகுதியில தத்துவங்களுடைய தொகையும், அதுல சுத்த தத்துவங்கள்ல இருந்து தோன்றி இருக்கக்கூடிய சுத்த தத்துவங்கள் 5 சித்தென்றும், அது அறிவுடையதென்றும், அறிவற்றதும் அறிவு உடையதுமாக இருப்பது சித்த சித்த ஆன்மா. ஆக அதோடு சேர்த்தனா 6 30 அறிவற்றவனவாகிய அசத்தாம் 30 அசித்தே செப்பின் என்று இந்த திருப்பாடலில இந்த தத்துவங்களின் தொகையை நமக்கு காட்டுகிறார். இனி மூவகை தத்துவங்கள், அது அடுத்த பகுதியில நமக்கு 3ஆக இதையெல்லாம் பிரித்து காட்டுகிறார்கள். போகத்தை நுகர்வதற்கு, அதனால அதுக்கு போக சைத்திரு என்று பெயர். இனி அடுத்தது செலுத்துதல். அப்படி செலுத்துதால அதற்கு பிரேரம் என்று பெயர், பிரேரித்தல். இன்னொன்று போக்கியம். இப்படியாக நமக்கு அந்த 3ஆ பிரித்திருக்கிற நிலையை மூவகை தத்துவங்கள் இந்த 36ல இருக்கிற நிலையை பிரித்து காட்டுகிறார். அதை அடுத்த வகுப்பிலே சிந்திப்போம் என்று சொல்லி இந்த அளவிலே இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். நல்ல பகுதியை நாம் சிந்திக்கிற திருவருள் கூட்டி வைத்தது என்பதை உங்களுக்கு நினைவூட்டி இந்த அளவிலே இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஐயா ஓதவமூர்த்தி ஐயா வகுப்பு நிறைவு செய்தார்கள்.